உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைவதற்கு என்ன பண்ணலாம்? ஸோ நெறைய பேருக்கு நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஒரு சிலருக்கு இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலா நமக்கு வந்து பாடி வெயிட் எனக்கு ரொம்ப கண்ட்ரோலா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலா இருக்கட்டும், இல்ல பேட் கொலஸ்ட்ரால் லெவலா இருக்கட்டும், நமக்கு அதிகமாக இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் நெறைய பேருக்கு இருக்கு. முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா, நமக்கு எந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் தெரியும்? ஸோ இத வந்து நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஸோ அந்த மாரி கவனமாக பார்க்கும்பொழுது, உடல்ல நெறைய மாற்றங்கள் தெரியும்போது, ஓகே கொலஸ்ட்ரால் இருக்கலாம் நம்ம செக் பண்ணிட்டோம். இல்ல அதற்கு ஏத்த மாதிரி மூலிகை மருந்துகள எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். எந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரியும்? கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் பொழுது, என்னென்ன சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரியுன்றத பார்க்கலாம். ஸோ வெயிட் வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கும் இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கும். கொஞ்சம் பருமனாக, உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த சிம்ப்டம்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ இந்த உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுதுன்னா, சிம்ப்டம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான உடல்ல வியர்வை வந்து உண்டாகிட்டே இருக்கும்.